இந்த காலை வேளையிலும் கூடி வந்திருக்கிற யாவரையும் உங்களை ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவனை கூடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்த நாளை நம்ம நடத்துவாராக. தொடர்ந்து நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். நாம் செபித்து நாம் பாடல் பாடுகிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படி தேவ நாமம் மகிமைப்படும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் நாம் செபிப்போமா? கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த விசேஷமான நல்ல நாளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் எங்களை ஆளுகை செய்யும் இந்த காலை வேளையிலே, இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், உம்மை பாடி துதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் கர்த்தர் இந்த நாளில் எங்களை கூட்டி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும், மறைத்துக் கொள்ளும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவே ஸ்தோத்திரம். வருகிற உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்போடு அந்த இடத்துல வர செய்யும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர்தாமே நீர் ஆளுகை செய்து நடத்த வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணரும்படி கர்த்தர் எங்களை தொடர்ந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம். சங்கீத பகுதிகள், சாட்சி பகுதிகள், காணிக்க பகுதிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவ ஆவியானவரே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, நாங்கள் அதை கேட்டு ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் பதிந்து அதன்படி நடக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கடைசி ஆராதனை நாட்களில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். இந்த நாட்கள் எல்லாம் எங்களை நடத்தினீங்களே அப்பா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷமாக இன்றைக்கு உலகமெங்கும் நடக்கக்கூடிய ஆராதனைகளை நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த தேவன் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. புதிதாய் வந்திருக்கிறவர்களோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அவருடைய உள்ளத்திலே பேசுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை தொடுங்க ஆண்டவரே. உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து ஆளுகை செய்யும் விதமுள்ள காரியங்கள் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அல்ல, நீங்களே மகிமைப்பட வேண்டும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து செபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நாமத்திலே அருமையான டேனிபிள் அவர்கள் வந்து பாடுகிற வேளையிலே தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையானவரே துதிக்கிறோம், மகத்துவம் உள்ளவரே துதிக்கிறோம், உன்னதரே துதிக்கிறோம், உயர்ந்தவரே துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க நீர் கொடுத்த ஆண்டவரே பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், நீ இப்பொழுதும் எங்கள் மத்தியில், நாங்கள் துதிக்கும் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற தேவன் பாவமை துதிக்கிறோம். நேசரின் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி ஆர்வமுடன் உம்மை பாடி துதிப்பேன் என்ற பாடலை யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இயேசுவே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆராதனை ஹல்லேலூயா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா இயேசு ராஜா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே
நல்லவரே. ஆராதனை சொபாமை துதிக்கிறோம், உமக்கு ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. என் ராசா சுமந்து தீர்த்தா. கல்வாரி செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. ஆஹா, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. படைத்தவரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை. சுராஜா பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இயேசுராஜாவை எத்தனை இன்னல்கள் நம் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. சொல்லுமா, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சய நிச்சயமே. இரட்சகரே இயேசு ராஜா, ஆராதனை உமக்கு ஆராதனை. இரட்சகரே இயேசு ராஜா, ஆராதனை உமக்கு ஆராதனை. இரட்சகரே இயேசு ராஜா, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஓம் அவருக்கு மகிமை செலுத்துவோமா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பலியான ஆண்டவரே, செம்மறி ஆட்டுக்குட்டி போல நீர் எங்களுக்காக சுமந்து தீர்த்த கிருபாதல பலியாய் நீர் ஆண்டவரே சிலுவையில் சுமந்தீர் ராஜா. நீர் பரிசுத்த ரத்தம் எனக்காக தந்த தேவன். ஓமை துதிக்கிறோம், ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை பலப்படுத்துகிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர்.
நீர் எல்லாவற்றிலும் நீரே பெரியவராயிருக்கிறீர், நல்லவராயிருக்கிறீர், நீர் வல்லவராயிருக்கிறீர் ராஜா. ஓ மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயாவரே, எந்தன் துணையாளரே, என்னை பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஓ மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே உற்சாகமாய் ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்ச கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீம், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீ. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்ச கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீம், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீம். துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திர நீரல்லவோ. நீரல்லவோ ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையானவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசு ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். ஓ உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்பானவரே, உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, உன் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, உன்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை.
இல்லை இல்லை இல்லை, உன் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, உன்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ள பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நாசின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அமிழ்த்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோ. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோ. திறந்த வாசல் நம் முன்னே முன்றே ஏற்றிடுவோ. திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோ. கொடியை ஏற்றிடுவோ. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. ஆசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம்.
பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அடித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. அல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தார் அவன் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இயேசுராஜா திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை, அவர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஆமென். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்கள் எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, ஆனால் இருப்பதை போல இருக்கும், ஆனால் நிச்சயமாக நீ இல்லாமல் இருப்பான். ஓமை துதிக்கிறோம். நீங்கள் அவருக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யாமீர்கள், யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் பதிலுக்கு பதில் செய்யாமல் நீங்கள் சும்மா இருங்கள். உன் வாசலை அடைப்ப திறந்த வாசலை உமக்கு முன்பாக வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படி எழுந்திருந்து ஆண்டவரை ஆராதனை செய்வோமா? உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நாசின் சுவாசத்தால் செங்கடலை பிளந்த தேவன். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பார்வோன் சேனையை பின்தொடர்ந்து வருகிற பொழுது ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை முன்னே செல்ல வைத்து அவர்களெல்லாம் தண்ணீரில் வர வழியில் முழுவதுமாக உள்ளே வரும்போது ஆண்டவரே செங்கடலை திறந்து விட்டு அவர்களை எல்லாவற்றையும் மூழ்கடித்த தேவன், மரண இருள் சூழ்ந்த வேளையில் அவர்கள் கொண்டாட்டமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்க ஆண்டவரே அதன் ரத்தத்தை நிலக்கீழில் ஆண்டவரே வாசலில் பூசும் பொழுது வாதை அவர்கள் கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாத்து கொண்ட தேவன், அந்த தேவன் இன்றும் இருக்கிறார், அந்த தேவன் இன்றும் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையாகிலும் வார்த்தையின் சிறு சிறு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று சொன்ன தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். நாம் தான் விசுவாசம் இல்லாதவராய் இருக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிற தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு மௌனமாய் இராதபடிக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திர பலி இடுகிறவன் பிரியமாயிருக்கிறான்னு சொல்லுகிற தேவன், அவர் ஸ்தோத்திர பலி செலுத்துவோமா? அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். அவர் இதுவரை நன்மை செய்தவர். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் ஒரு நாளும் நமக்கு தீமை செய்யாத தேவன். அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிற தேவன். அவர் நல்லதை செய்கிறவர். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. சொல்லுவோமா? நான் தினதோறும் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் நீர் பதிலாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன்.
என் ஜெபத்தை எல்லாம் நீர் பதில் கொடுக்கிற தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, அப்பா நீர் பதில் கொடுக்கிற தேவன், எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன். அப்பா எங்கள் ஜெபமெல்லாம் ஒரு நாளும் வீணாக போகாது, என் பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது. நீர் எல்லாவற்றையும் மாற்றி தருகிற தேவனாய் இருக்கிறீர். என் வறண்ட நிலத்தை நீ நீரூற்றாய் மாற்றுவேன். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே பாடுவோமா? உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு ராஜாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமேது. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமேது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தால், ஜெபத்தையும் இழந்ததையும் இரட்டிப்பாக. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தால், ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கோ. பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமே, ஜீவனுள்ள பிதாவே மனம் இறங்கோ. இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர், சொல்லுங்க, இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். அல்லேலூயா. இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர் தோற்றதே இல்லை, இல்லை. நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார், நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். தாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். இழக்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமே, ஜோதிகளின் பிதாவே மனமிறங்கும். ஹல்லேலூயா. பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமே,
ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன், இதிலும் மேலானதை செய்வார். சொல்லுங்க, இதுதான் நாம் ஆராதிக்கும் தேவன், இதிலும் மேலானதை செய்வார். 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 நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவனே பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. பரிபூர்ண ஜீவனே பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. பரிபூர்ண ஜீவனே பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி ஓ ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மேலானதை தருகிற தேவன், நாம் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை தருகிற தேவன். நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீர். அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் உண்மையுள்ள ஜீவன். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நீர் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எல்லாவற்றிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவர் அப்பா. எங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க வல்லவர். ஆண்டவரே எங்கள் சரீர பிரகான பிரச்சனையிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவர். எங்களை சூழ்நிலை மாற்ற வல்லவர். நீ சர்வ வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் மாறாதவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீர் ஆபிரகாமை அழைத்த தேவன், ஈசாக்கை ஆண்டவரே பஞ்ச காலத்தில் விதைத்தான், ஆனாலும் 100 மடங்கு ஆண்டவரே விளைச்சலை தந்த தேவன் என் தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே யாக்கோபு ஆண்டவரே சகோதரனுக்கு பயந்து ஓடின போதும் நீர் அவனோடு கூட இருந்து அவனை பலப்படுத்தினீர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுதலை சொன்ன தேவன் என் தேவனாய் இருக்கிறேன் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நன்மையானதை செய்கிற தேவன் என் தேவனாய் இருக்கிறீராச்சா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் பிரச்சனைகளை ஏமாத்திரோம், எங்கள் சூழ்நிலைகளை ஏமாத்திரோம், எங்கள் தேவைகளை ஏமாத்திரோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அழிந்து போகிற பொருளுக்காக நாங்கள் அப்பா உமது மேலானதை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளும் ராஜா. உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் லக்கை நோக்கி ஓட நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. நீர் பலன் தாரும் ஆண்டவரே. சிற்றம்பங்களுக்காக ஆண்டவரே சின்ன சின்ன விஷயத்திற்காக நாங்கள் உம்மை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே முடிவு பரியந்தம் நிலை நிற்க அப்பா நீர் கிருபை தாரும் ராஜா.
உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. எம்மட்டுமாய் பாதுகாத்த தேவன், இந்த புதிய நாளுக்கு அவன் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை முழுவதுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறோம் ராஜா. மீதியான காரியத்தை நீர் வழிநடத்தி பலப்படுத்தி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ சங்கீத பகுதி ஆசீர்வதியும், காணிக்கை பகுதி நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரே, முத்துதிக்கிறோம் இசை வசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்காக நன்றி ராஜா. மட்டுமாய் ஒவ்வொருவராய் நீ பாதுகாத்து பலப்படுத்திருக்காக நன்றி தகப்பனே. வார்த்தை மன்னாவை நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி ராஜா. தாசரை மறுத்து நீர் எங்களோடு பேசும் தகப்பனே. நீ பேசுகிற தேவன், நீர் பேசுகிற தேவன், நீ ஜீவனுள்ள வார்த்தையை தருகிற தேவன். ஆண்டவரே, பேதுருக்கு சொல்லுகிறான், ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் உள்ளது. ஆண்டவரே, நாங்கள் யார் இடத்தில் போவோம் என்று சொல்லியிருக்கிறோம். உம்மை விட வேறு எங்களுக்கு யார் உண்டு நாதா? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் உள்ளது ராஜா. ஆண்டவரே, ஆவியை உயிர்ப்பிக்கிற வார்த்தை உம்மிடத்தில் உள்ளது. நீர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு தருவதற்காக நன்றி ராஜா. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் உள்ள குற்றங்களை ஆண்டவரே நீர் பேசும் தகப்பனே. நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரும் ராஜா. நீர் பலப்படுத்தும், நீர் ஆசீர்வதியும் ராஜா. அப்பாவை துதிக்கிறோம், சகலத்தின் கருத்தில் ஒப்புக்கிறோம், எங்களை தாழ்த்துகிற வெறுமை வைக்கிறோம். மேற்பெரும் ரட்சிகரமான இயேசு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் சில வார்த்தைகளை தேவனுடைய நாமத்தினாலே நாம் தியானிப்போம். அதற்கு முன்பு நாம் சில அறிவிப்புகள். தயவுசெய்து நம்முடைய வருகிற விடுதலை ஆராதனை முகாமுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அவருடைய தேவைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நிறைய பேர் இந்த வருகிற மாதம் வருகிறதாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ ஆண்டவர் அவர்களை கொண்டு வர வேண்டும். வருகிறதோடு அல்ல, அவர்கள் விடுதலை பெற்று செல்ல வேண்டும். ஆமேன். நிறைய உற்சாகமாக இருக்கிறார்கள். இப்போது வருகிறவர்கள் நல்ல உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அந்த இடத்துல வரும்பொழுது எங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி இருக்குது பாஸ்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய மாதத்தில் நடக்கக்கூடிய ஆராதனைக்காகவும் நீங்கள் ஜெபியுங்க. அத்த நல்லவர். அதனை தொடர்ந்து இந்த நம்முடைய ஆலயத்தின் முன்பகுதி நானும் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். அது நல்ல சீரமைக்கப்பட வேண்டும். ஒரு கம்பி வேலி, ஒரு கேட்டு, கத்திரிக்கு சுத்தமான இந்த மே மாதத்தில் தான் அந்த டெண்டர் விடுவாங்களாம் மண் அடிப்பதற்கு. ஸோ அது நமக்கு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த நாட்களில் எப்படியாக நான் ரோடு மட்டத்துக்கு நம்ம முன் போர்ஷனை அழகுபடுத்தணும். நிறைய செடிகள்லாம் வச்சு அழகுபடுத்தணும். ஆலயத்தை பார்க்க அது ஒரு ஆலயமாக இருக்கணும். அது ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. ஸோ அதற்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆமேன். சங்கீதம் 102 வாசித்தது போல அவர் மாறாதவராக இருக்கிறார். நீரோ மாறாதவர், அவர் என்றென்றைக்கும் மாறுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரால் தொடர்ந்து அந்த காரியங்களுக்காக ஜெபிங்கள். இப்போது நம்ம வேதவசனத்தை தியானிக்கும் முன்பாக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசுகிற நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த விசேஷமான நல்ல நாளில் கர்த்தருடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் அது பதியப்பட்டு அந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கும் வண்ணமாய் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தேவன் உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா, நம்முடைய வார்த்தையின் போலவே நாங்கள் வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. முற்றிலுமாய் எங்கள் இருதயத்தை செவி சாய்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பொல்லாத நாட்களில், இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை வச்சிருக்கிறீங்க. நீர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த உலகத்தில் எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஆண்டவரே எல்லா அந்தகாரங்களையும் நாங்கள் கட்டி நிர்மலமாக்கிட கர்த்தர் உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவை எங்களுக்கு தந்தீரே. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்ன கவலையோடு, என்ன துக்கத்தோடு, பாரத்தோடு அந்த நாளில் கடந்து வந்தாங்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் நீக்கி இந்த உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறவராக நீர் அந்த இடத்துல வீற்றிருக்கிறீர் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதிலே கொடுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் அலட்சியம் செய்யாத இருக்கிற கர்த்தர் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம யோசியா என்கிற ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோசியா என்கிற ராஜா உங்களுக்கு நன்றாக தெரியும். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணினார்.
தாவீது சந்ததியிலே நான் வருகிற வரையிலும் அந்த ஆளுகிறவர்கள் அந்த சந்ததியில் இருப்பார்கள் என்று சொல்லி, அதற்கு பிறகு சாலமன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். சாலமனுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி தாவீதோட சந்ததிகளிலே தொடர்ந்து அந்த ராஜ்ய பாரத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இந்த யோசியா என்கிற ராஜாவை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த யோசியா என்கிற ராஜா ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் அந்த 1வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 1வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அல்லேலூயா. வசனம் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு மைக் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் நானே வாசிக்கிறேன்னு சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். யோசியாவை குறித்து நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் ராஜாவாகிற போது அவன் எத்தனை வயதாக இருந்தான்? 8 வயதாக இருந்தான். புரியுதா உங்களுக்கு? நன்றாக புரிந்து கொள்ளணும். அந்த நாட்களில் தகப்பனார் இறந்து போய்விட்டால் அதற்கு பிறகு அவங்க பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த ராஜ்யபாரத்துக்கு வருவார்கள். அவங்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மேலே என்ன பண்ணிடுவாங்க? அந்த அபிஷேகத்தை செய்து விடுவார்கள். அப்போது அந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் ஆளக்கூடிய இந்த யோசியா 8 வயதிலே ராஜ்யபாரம் பண்ணுகிறான். அந்த 8 வயதிலே ராஜ்யபாரம் பண்ணுகிற பொழுது அந்த தேசத்தில் அவனுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் எல்லாரும் செய்த கொடுமைகள் என்பது ஏராளம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு பிறகு நம்ம வாசிக்கலாம். தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு அவனுக்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் அந்த தேசத்தின் மக்களை, அந்த இஸ்ரவேல் மக்களை, யூத மக்களை எவ்வளவாய் திசை திருப்ப வேண்டுமோ அவ்வளவாய் திசை திருப்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா. சாலமோன் ராஜா நீங்கள் வாசிச்சிங்கன்னா நன்றாக தெரியும். மிகப்பெரிய ஒரு ஞானி. ஆண்டவர்கிட்ட போய் அவன் கேட்குறான், ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ஜன கூட்டத்தாரை நான் நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க? நல்ல அறிவை கொடுங்க. எல்லாரும் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்டால் என்ன கேட்போம்? எனக்கு அதை கொடுங்க ஆண்டவர், இதை கொடுங்க, எனக்கு வீடு கொடுங்க, பொருளாதாரத்தில் என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் சாலமன் கேட்ட ஒரு விஷயம், ஆண்டவரே அதிசயப்பட்டார், ஆச்சரியப்பட்டார், இப்படி ஒருத்தன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவன் கேட்ட ஆசீர்வாதத்தையும் தந்தார், அவன் கேட்டிராத ஐஸ்வர்யத்தையும் தந்தார். அல்லேலூயா. ஆனால் அவனுடைய நாட்களிலே அவன் அறிவு பெருத்தவனாய் இருந்ததனால அவன் எந்த அளவாய் அவன் பின்மாற்றத்துக்குள்ள மாறினான் என்பதையும் வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. அவன் பரலோகத்திற்கு போவானா மாட்டானா என்பதை குறித்து வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் கட்டாயமாக அவர் போக மாட்டார். ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தின் அடிப்படையில் அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு சாலமோனுடைய விஷயங்கள் எல்லாமே மாறுதலாக மாறினது. ஆமென். இப்போ யோசித்து பாருங்கள், இந்த யோசியா ராஜா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த போதில்தான் அந்த தேசத்துக்கு ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இப்பொழுது அவனுக்கு வயது 8. இந்த 8 வயதாக இருக்கிற நாட்களிலே அவன் அந்த ராஜ்யபாரத்துக்கு வந்த பொழுது அவனுடைய ராஜ்யபாரம் செயல்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே திடீர்னு ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, ஆலயத்தை சரி செய்ய வேண்டும், ஆலயத்தை சீர் செய்யப்பட வேண்டும். அப்போ அந்த ஆலயத்திற்கு அவன் சரி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது அப்போது பிரதான ஆசாரனாகிய இல்காயனிடத்துல போய் அவன் என்ன பண்ணுறான்? கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் சரி செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஒரு தொகையை அவன் கொடுத்து இந்த ஆலயத்தை சரி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது இப்போ இந்த பிரதான ஆசாரனாகிய இல்கியா தேவாலயத்தில் ஒரு புத்தகத்தை கண்டுபிடிக்கிறான். அது என்ன அப்படின்னு சொன்னால் உடன்படிக்கையின் புஸ்தகம். ஆமேன். பாருங்கள், இன்னைக்கு எத்தனையோ பேர் பைபிள் இந்த வாரத்தை நம்ம எடுத்தோன்னா அடுத்த வாரத்தில் எடுக்கிற நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமேன். யோசித்து பாருங்கள், இந்த வாரம் பைபிளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? ஆராதனை முடிச்சுட்டு ஒரு இடத்துல வைப்பாங்க. அடுத்த வாரம் அந்த பைபிள் எடுக்கும்பொழுது நீங்கள் வச்ச மாதிரியே அந்த பைபிள் இருக்காது. எப்படி இருக்கும்? தூசுகளெல்லாம் படிஞ்சு, அழுக்கெல்லாம் படிஞ்சு அந்த பைபிள் இருக்கும். நான் சொல்கிறேன், அந்த தூசு கூட உங்களை என்ன பண்ணும்? ஆண்டவருக்கு விரோதமாக வந்து சொல்லும், இந்த வார்த்தையை அவன் படிக்கவே இல்லை, இந்த வார்த்தையை அவன் படிக்கவே இல்லை, இந்த வாரத்தில் எடுத்தானா அடுத்த வாரத்தில் தான் என்ன பண்ணுவான்? எடுப்பான்னு சொல்லி அந்த தூசுகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் பேசும். இப்போ யோசித்து பாருங்கள், தேவாலயத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை புத்தகத்தை தேடுகிற அளவில்
அன்றைக்கு ராஜ்யங்கள் இருந்திருக்கிறது. இப்போ அந்த புத்தகத்தை இல்கியா என்கிற அந்த ஆசாரியன் கண்டுபிடித்து அந்த பாருங்க, சாரி, இந்த இடத்துல வாசிக்கிறேன், 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதாய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்திலே கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அந்த புத்தகத்தை என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கிறார்கள். இப்போ எந்த அளவுக்கு அந்த ராஜ்யபாரத்திலே மக்களுடைய நிலைமை மாறினது, ஆசானுடைய நிலைமை மாறினது, ராஜ்யம் பண்ணுகிற ராஜாவுடைய மனநிலை மாறினது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் எழுதி கொடுத்ததான அந்த உடன்படிக்கை புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அதில் எழுதியிருக்கிறபடி அவர்கள் செய்ய வேண்டும். அதில் எழுதியிருக்கிறபடி அவர்கள் செய்யாவிட்டால் அந்த தேசத்திற்கு, அந்த குடும்பத்திற்கு பாதிப்பு உண்டாகும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம குடும்ப ஜெபம் பண்ணுறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பமாக உட்காந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம்? வீட்டில் உட்காந்து இன்னைக்கு எத்தனை பேர் மனைவியோடு கூட, கணவன் மனைவியோடு கூட வசனத்தை தியானிக்கிறோம்? எத்தனையோ கதைகளை நம்ம பேசுகிறோம், எவ்வளோ கதைகளை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து உங்களுக்கு தெரிந்த அளவில், ஒன்றும் நீங்கள் பெரிய ஸ்காலரெல்லாம் இருக்க வேண்டாம், நீங்கள் ஒன்றும் பெரிய படித்தவர்களாகவோ அல்லது பட்டம் பெற்றவர்களாகவோ இருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிந்த மொழியில் உங்களுக்கு என்ன வெளிப்பாடு ஆண்டவர் அந்த வார்த்தையில் கொடுக்குறாரு, அது எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் அமர்ந்து அல்லது தனித்துவமாக அல்லது குடும்பமாக கணவனும் மனைவியும் பேசி கொண்டு இருக்கிற அந்த வார்த்தைகளை எத்தனை பேர் நம்ம அதை தியானிக்கிறோம்? இல்லை, அந்த வாய்ப்பு இன்றைக்கு நிறையா இல்லை. இன்னைக்கு உலகம் நம்மளை என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், பல மணி நேரங்களை பல விஷயங்களுக்காக இந்த மணி நேரங்களாக நம்மளை பிரித்து விடுகிறது. எல்லாத்துக்கும் பிஸி 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 பிஸியான ஷெடியூல். அப்போ இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளில் இந்த வேதாகமத்தை, இந்த உடன்படிக்கை புஸ்தகத்தை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இதை கண்டுபிடித்த உடனே இப்பொழுது அவர்கள் ராஜாவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். நான் யோசிக்கிறேன், 18ஆம் ஆண்டுகளில் இந்த புத்தகத்தை அவன் என்ன பண்ணுறான், யோசியா ராஜா வாசிக்கிறான். அப்போ அவனுக்கு வயசு எத்தனை இருக்கும்? 8 வயசில் ராஜாவாக மாறுறான். அவன் 18வது வருஷம் ராஜ்யபாரம், 18 வருஷம் ஆச்சு. அவன் ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 18 வருஷம் ஆச்சு. இப்போ 18 வருஷத்துடைய அந்த ஆரம்பத்தில் அந்த புத்தகத்தை அவன் வாசிக்கிறான். அப்போ அவனுக்கு வயசு எத்தனை இருக்கும்? 26 வயது இருக்கிறது. புரியுதா? 18 ஒரு 8 26. 26 வயதில் அந்த புத்தகத்தை கண்டு எடுக்கும் பொழுது 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் செய்த செயலை நாம் பார்ப்போம். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் நிமித்தம், அதுக்கு முன்னாடி 12, ஆசாரனாகிய இல்கியாவுக்கும் சாப்பான் குமாரனாகிய ஆகிமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதாய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழக்காரனை அசையாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனங்களுக்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்திலே விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடினாலே நம்மேல் பற்றியிருந்த கர்த்தருடைய உக்கரம் பெரியது என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த 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 புத்தகத்தை அவன் வாசித்த உடனே தன்னுடைய வஸ்திரங்களை அவன் கலைந்து போட்டு தேவ சமூகத்திலே அமருகிறவனாய் இருக்கிறான். ஆமேன். பாருங்க, இந்த இந்த புத்தகத்தை அவன் எடுத்த உடனே, அதை கண்டுபிடித்த உடனே, இப்போ அவனுக்கு ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையில் இப்படி எழுதியிருக்கிறதே, இதில் எழுதியிருக்கிறபடி என் ஜனங்கள் வாழவில்லையே என்கிற அந்த ஒரு ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை எடுக்க வேண்டும். என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் அந்த வார்த்தையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோசியா அந்த காரியத்தை செய்தான். நான் வாசிக்கிறேன் பின்னாடி இந்த வார்த்தைகளை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட நாம கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த அந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை நாம் அமைக்கும் பொழுது அதில் வலபக்கம் இடது பக்கம் சாயாமல் நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமேன். அப்போ இந்த யோசியா இந்த வார்த்தைகளை அவன் படித்த உடனே ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறான். என்ன கட்டளைன்னா, எல்லாரையும் கூட செய்கிறான். எல்லாரும் வாங்க. இதற்கு முன்னாடி அப்படி யாராகிலும் செய்திருப்பாரான்லாம்? யாருமே அதை செய்யலை.
இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணலை, அது யாருமே அதை செய்யலை. இப்போ என்ன பண்ணுறான், 23ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கை வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினேன். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கை உட்பட்டார்கள். அல்லேலூயா. மேலே உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜாவும் அவனோட யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமல்ல சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். ஆமென். இப்போ என்ன செய்யறான் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகம். அப்போ கண்டுபிடிச்ச உடனே அவன் செய்த வேலை வேலை என்ன தெரியுமா, எல்லாரையும் கூடி வர செய்கிறான். எல்லாரும் காதுகள் கேட்க அந்த வசனத்தை அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, வாசிக்கும்படி எல்லாருக்கும் அது காதுகள் கேட்க வாசிக்கிறான். ஆக்சுவலி எல்லா ராஜாக்களும் இதை தான் செய்திருக்க வேண்டும். அன்றைக்கி அதை தான் அடிக்கடி சொல்கிறேன். உங்களுடைய வீட்டில் கர்த்தருடைய வார்த்தை எப்படியாகணும் ஒரு விதத்தில் அது துணித்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போகிறாங்க? சபைக்கு எத்தனை பேர் வேதாகமத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க? கிடையாது. இன்றைக்கி மொபைல் ஃபோனில் வேதாகமம் இருக்கிறது. மொபைல் ஃபோன் அழகாக பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போயிடுறான். சர்ச்சுக்கு வரும்போது இன்றைக்கி நிறைய பேர் பைபிளை எடுத்துகிட்டு வர கிடையாது. ஏன்னா மொபைல் தான் இன்றைக்கி பைபிள். அப்போ இன்றைக்கி எந்த அளவுக்கு வேதாகமத்தை தூக்கி சுமக்க வேண்டியவர்கள் அதை இன்னைக்கு அந்த பாக்கியத்தை இழந்து போயிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. வேதத்தை சுமக்கிறதே ஒரு பாக்கியம்தான். நிறைய பேர் நீ கேள்விப்பட்டிருக்கிறேன், வேதாகமத்தை தலைக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு என்ன பண்ணுவாங்களாம், தூங்குவாங்களாம். தலைக்கு பக்கத்தில் எப்பொழுதும் வேதாகமம் இருக்கணும், தலைக்கு பக்கத்தில் இருக்கணும். அது அது அந்த பக்கத்தில் இருந்தாலே ஒரு பாதுகாப்பு. நான் சொல்கிறேன், தலைக்கு பக்கத்தில் இருந்தாலும் பாதுகாப்பு கிடையாது. அந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்தால்தான் பாதுகாப்பு. ஒரு நம்ம ஸ்தாபகர் ஐயா ஒரு முறை ஒரு சாட்சி சொன்னார். அவர் மஸ்கட்டில் இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் நண்பர்களை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்டாராம். என்ன கேள்வின்னா, நீங்கள் எப்படி ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வீர்கள், இந்த குரானுக்கு எந்த விதத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டப்போ அந்த முஸ்லீம் நண்பர்கள் சொன்னார்களாம், நாங்கள் எங்களது குரானை எடுப்போம், நாங்கள் விரித்து வைத்து அப்படியே அதுக்கு முத்தமிடுவோம், முத்தமிட்டு என்ன பண்ணிடுவோம், கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த அழகான துணிகள்லாம் போட்டு என்ன பண்ணிடுவோம், மூடி வச்சுருவோம். இதை தான் அவங்க ரெகுலராக செய்வாங்களாம். சிலர் அதை படிப்பாங்க. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு எல்லாமே நம்ம கிறிஸ்தவத்துலேயும் அப்படி தான் இருக்கிறோம். வேதாகமத்தை என்ன பண்ணுறோம், எடுப்போம், அதை முத்தம் கொடுப்பாங்க, அது தலைமாட்டுக்கு அடியில் வச்சு படுப்பாங்க. அதற்கு அந்த புத்தகத்திற்கு மேலோட்டமாக கொடுக்கக்கூடிய மதிப்பு நல்ல அழகாக வச்சுருப்பாங்க. நல்ல அதை பவ்யமாக எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே வீட்டில் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு நல்ல இடத்துல வச்சுருவாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வேதாகமம் அப்படியே இப்போ நீங்கள் எத்தனை பேர் பைபிள் படிக்கிறேன்னு உங்கள் பைபிளை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன். உங்கள் வேதாகமத்தில் பேப்பர்ஸ் என்ன ஆகும், நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த அந்த கசிங்க இருக்கும் பேப்பர், அதில் கோடிட்டுருப்பாங்க. அப்படியே பைபிள் உள்ளது மாதிரியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பைபிளை படிக்கலன்னு அர்த்தம். அப்போது யோசித்து பாருங்கள், இந்த யோசியா ராஜா அந்த உடன்படிக்கை புத்தகத்தை கண்டெடுத்த உடனே அவன் செய்த முதல் வேலை, தன்னுடைய யூத வம்சத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த புத்தகத்தை வாசிக்கும்படி, எல்லாருடைய காதுகளும் கேட்கும்படி அந்த வேதாகம வார்த்தைகளை அவன் வாசிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொன்ன மெயினான கட்டளை என்ன தெரியுமா, தேவனாகிய கர்த்தரை நீங்கள் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பைபிளில் இருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு, இந்த உடன்படிக்கை வார்த்தைகளுக்கு முற்றிலுமாக செவி கொடுங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், இந்த வார்த்தைகளிலே நீங்கள் முக்கியமாக செவி கொடுப்பீர்களானால் கட்டாயம் உங்கள் இருதயத்துக்குள்ளே, நம்ம இருக்கிற இடங்களுக்குள்ள, நம்ம வீடுகளில் இருக்கிற எல்லா விதமான தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விலக்கி விடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏன் இன்னைக்கு நம்ம பல விஷயங்களை விட்டு விட முடியல அப்படின்னு சொன்னால், ஏன் இன்னைக்கு பல காரியங்களை நம்மளால் விட முடியல அப்படின்னு சொன்னால், வேத வசனம் நமக்குள்ளே இல்லை.
வேத வசனம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அறக்குறையாக ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளில் பார்க்குறேன். நிறைய சபைகளில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சபைகளில் நிறைய ஆத்துமாக்கள் இருக்கிறது போல இருக்கும். ஆனால் அதில் 10 பேர் ஆலயத்தில் ஒழுங்காக இருப்பாங்க, மீதி 50-60% அறக்குறை விசுவாசியாக தான் இருப்பாங்க. ஒரு 2 நாள் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, நீ இனிமே எங்க ஆளுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, ஞானஸ்தானத்தை கொடுத்து இனிமேல் நீ கிறிஸ்தவன்னு சொல்லிடுவாங்க. அவனுக்கு ஏசுனா யாருன்னு தெரியாது, கர்த்தருடைய உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரியாது, அன்புன்னா என்னன்னு தெரியாது, இரக்கம்னா என்னன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் இவங்க வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஞானஸ்தானத்தை கொடுத்து நீ விசுவாசி போன்றுவாங்க. அவங்களுடைய காணிக்கை, அவங்களுடைய தசம பாகம், இதையெல்லாம் ரொம்ப ஆழமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை சொல்லி கொடுத்த அவர்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் அவர்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு மன விருப்பம் இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ மக்கள் அறக்குறையாக ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் இன்னைக்கு இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடு மையத்தில் நின்று ஒரு வாட தகுதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நம்ம உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால், உண்மையாகவே நாம் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றிருப்போமானால், ஏதோ அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, கர்த்தருக்காக உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. சொல்கிறான் பாருங்க, அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியிலே உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதாகமத்துக்கு, வேத வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், அதை வாசிக்கணும், பிள்ளைகளை ஊக்கப்படுத்தணும், பைபிளை வாசிங்கன்னு சொல்லணும், வசனத்தை வாசிங்கன்னு சொல்லணும், ஒரு 2 அதிகாரமாவது வாசிங்க, கணவனை உட்காந்து பேசணும், எல்லாரும் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சில வீடுகள்லாம் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் வசனம், அந்த வீட்டுக்குள்ளே போனாலே ஒரே வசனமாக தான் இருக்கும், ஆனால் அவங்க உள்ளத்தில் வசனம் இருக்காது. சில வீடு சுவர்களில் வசனம் இருப்பதை காட்டிலும் நம்முடைய இருதயத்திலே வசனம் இருக்க வேண்டும். ஆமென். இந்த யோசியா ராஜா தனக்குள்ளே அவன் அந்த 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 உடன்படிக்கை புத்தகத்தை எடுத்த உடனே அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா, தேசங்களில் இருக்கிற அத்தனை அருவருப்புகளையும் அவன் மாற்றி அமைத்தான். எவ்வளோ பெரிய வைராக்கியம் பாருங்க, எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 23ஆம் அதிகாரம் முழுக்க அவன் பல விஷயங்களை அவன் செய்கிறான். அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா அக்கிரம கிரியைகளையும் அவன் மாற்றுகிறான். பாருங்க, 23ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவாலயத்தை சீர் செய்கிறவனாய் அவன் காரியத்தை நடப்பிக்கிறான். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாக எல்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பில் ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களும் கட்டளையிட்டு அவள் எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டெரித்து அவைகள் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். ஆலயத்துக்குள்ளேயே பாகாலுக்குரிய பொருள்கள், ஆலயத்துக்குள்ளேயே விக்கிரகங்களுக்குரிய பொருள்கள். இன்னைக்கு எத்தனையோ தேவாலயத்தில் விக்கிரகமான பொருள்களை வைத்திருக்கிறார்கள். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். தேவாலயங்கள் வச்சிருப்பாங்க. ஒரு போதகர், நல்ல ஒரு போதகர், நல்ல வசனம் பேசக்கூடியவர், அவர் புதிதாக ஒரு பைக் வாங்கியிருக்கிறாரு. நான் பார்த்தேன், அந்த பைக்கில் ஒரு எலுமிச்சம்பழம் கட்டி மஞ்சள் துணியில் கட்டி வச்சிருக்கிறாரு போதகர். இப்போ யோசித்து பாருங்க, ஆலயத்துக்குள்ள ஒரு விசுவாசி அந்த அவங்க வீடுகளுக்குள்ள நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விக்கிரகங்களுக்குரிய அந்த விஷயங்களை நீங்கள் மாற்றலன்னு சொன்னால் நீங்கள் உண்மையாகவே தெய்வ பிள்ளையாக இருக்க முடியாது. ஆமென். அடுத்தது பாருங்க, அவன் என்ன செய்கிறான் பாருங்க, அதை எல்லாவற்றையும் சுட்டரித்து அதை கொண்டு போய் அந்த சாம்பலை கொண்டு போய் கொட்டுறான்றான். ஆரோன் கண்டுபிடித்த கன்றுக்குட்டியை மோசே என்ன பண்ணாரு, அதை சுட்டரிச்சு அந்த சாம்பல் எல்லாத்தையும் கலந்து தண்ணியாக குடிக்கிடான்னாரு.
அந்த அளவுக்கு வைராக்கியம். யோசியாவுக்கு முன்னாடி உள்ள ராஜாக்கள் அப்படி இருப்பார்கள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ரெண்டாவதாக அவன் செய்யக்கூடிய காரியங்கள் பாருங்க. 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் சுற்றிலும் மேடைகள் மேல் தூபங்காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபங்காட்டினவர்களை அகற்றிவிட்டான். பலிபீடத்தில் கர்த்தருடைய அக்கினியை தான் கொண்டு வர வேண்டும். பலிபீட ஊழியம் செய்வதற்கென்று தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தூபம் காட்டுகிறதற்கு, அந்த ஆசாரிய ஊழியத்திற்கு இவனுக்கு முன்னாடி உள்ள ராஜாக்கள் எல்லாம் தனக்கு இஷ்டமான யாரோ அவனுக்கு என்ன பண்ண அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். இது எல்லாவற்றையும் யோசியா தகர்த்தெறிகிறான். அதற்கு பிறகு 6ஆம் வசனத்தில் வாசித்தோன்னு சொன்னான், தோப்பு விக்கிரகம். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போய் அந்த கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெடுத்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்தருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தான். கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே சிறிகள் தோப்பு விக்கிரகத்துக்கு கூடாரங்களை செய்த இடத்திலுள்ள லட்சியான புணர்ச்சிக்காரன் வீடுகளை எடுத்து போட்டான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கிறத கூட என்ன பண்ணியிருக்கிறான், செய்திருக்கிறான். எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம்! நீங்கள் அப்படியே நீங்கள் வாசித்துட்டே வந்தீங்கன்னு சொன்னால், அவன் மேடைகளை எடுத்து போட்டான். அதற்கு பிறகு நிறைய காரியங்களை அவன் அந்த தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவனும் மோலோக்குக்கென்று தன் குமாரனாகியாகலும் தன் குமாரத்தியாகலும் தீக்கடை பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரன் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோபேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி கர்த்தரின் ஆலயத்திற்கு போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்கு புறம்பே இருக்கிற நாத்தான் மேலே என்னும் பிரதானியின் அறை வீடு மட்டும் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்றும் வைத்திருந்த குதிரைகளை அகற்றி சூரியனின் ரதங்களை அக்கனினாலே சுட்டரித்தான். எல்லா காரியங்களையும் மாற்றுகிறான். விக்கிரக தோப்பை அகற்றுகிறான். இன்னைக்கு செல்போன் தான் இன்னைக்கு பயங்கரமான விக்கிரக தோப்பு. செல்போன் தான் இன்னைக்கு என்ன உண்டு, விக்கிரக தோப்பு. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், 5 பேர் கையிலையும் செல்ஃபோன் இருக்கும். 5 பேர் கையிலையும் செல்ஃபோனு. நம்ம வீட்டுக்குள்ளே போனோன்னா நம்மளை வரவேற்கவே மாட்டாங்க, வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பாங்க. பாருங்கள், அதெல்லாம் இன்னைக்கு அதில் இன்னைக்கு விக்கிரகமாக அது ஒரு பொருள். இந்த செல்ஃபோன் இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்மளை ஆட்கொள்ளுகிறது, எந்த அளவுக்கு நம் தேவனிடத்திலிருந்து நம்ம இதை பிரிக்கிறது, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்காதபடிக்கு அந்த செல்ஃபோன் நம்மளை மடங்கடிக்கிறது, எந்த அளவுக்கு அதுக்கு நேரத்தை கொடுக்கிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு இன்னும் நம்ம முக்கியம். அதாவது முழு உத்தமத்தோடு நாம் செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. முழு உத்தமமான தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். 14 அதுக்கு பிறகு 11ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்தில் மேல் வீட்டில் இருக்கிற பலிபீடத்தெல்லாம் இடிக்கிறான். அதுக்கு பிறகு 13ஆம் வசனத்தில் சாலமோன் உண்டாக்கின விஷயங்களை நீங்கள் பாருங்கள். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாச மலையின் வலதுபுறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்ரோத்திற்கும் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரன் அருவருப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளை ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷன் எலும்புகளால் நிரப்பினான். இல்லை, நீங்கள் நன்றாக கவனிக்கணும். இந்த அம்மோன்னா யார், அஸ்திரோத்னா யாருன்னா இதெல்லாம் விக்கிரக தெய்வங்கள். அந்த நாட்டில் இருக்கிற விக்கிரக தெய்வங்கள் இதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான்? அகற்றி போடுகிறான். இது எல்லாத்தையும் சுட்டு எரிக்கிறான். ஒன்று கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் உடன்படிக்கையில் என்ன எழுதியிருக்கிறதோ அது மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி தீர்மானிப்போமா? யோசியா செய்தது போல வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் நேரான வழியிலே நாம் அவருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த உடன்படிக்கை புத்தகத்திற்கு எந்த அளவாய் அவன் தன்னுடைய மனதை சாய்க்கிறான், அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு எந்த அளவாய் மனதை சாய்க்கிறான். வார்த்தை என்கிற மன்னாவை பெற்றுக்கொண்ட நாம் அந்த வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது
தேவ வார்த்தை பிரமாணங்கள் அதில் நீங்கள் அன்பு கூறும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். பாருங்க, சாலமோன் ராஜா மிகப்பெரிய ஒரு ஞானி, மிகப்பெரிய அவனை போல ஒரு ராஜா, அறிவில் பெருத்தவன். அவனுக்கு முன்னாடி இல்லை, அவனுக்கு பின்னாடியும் கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கரமான அறிவு, அவ்வளோ பெரிய ஞானம் படைத்தவன், கர்த்தருடைய வெளிப்பாட்டை கண்டவன். அவன் எழுதின புத்தகங்கள், நீதிமொழிகள் நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய ஞானத்தை கேட்பதற்கு பல நாடுகளிலிருந்து அவர் பக்கத்தில் போய் ஞானத்தை கேட்டிருக்கிறாங்க. அந்தளவுக்கு தெய்வ வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். ஆனால் கடைசி நாட்களில் அவன் செய்த ஒரு செயல், 300 மனைவி 700 வைப்பாட்டிகள், அப்படிதானே? 300 மனைவி 700 வைப்பாட்டிகள், 1000 மனைவிகள். எல்லாரும் சொல்கிற பேச்சை கேட்டு 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 அவன் வாழ்க்கையில் அவன் விக்கிரகம் பக்கமாக சாய்ந்து விட்டான். அவன் விக்கிரகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் கூட இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எந்தெந்த ஊர்களில் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான். அந்த தெய்வங்களுக்கு அவன் விக்கிரக சிலைகளை உருவாக்கி அதை ஆராதிக்கக்கூடிய இடத்துல அந்த மக்களை திருப்பினான். பாருங்க எந்த அளவுக்கு அவனுடைய மனநிலை மாறிவிட்டது. அப்போ இதையெல்லாம் என்ன பண்ணுறான்? யோசியா ராஜா வந்து தகர்த்தெறிந்து அதை எல்லாத்தையும் சுட்டெரித்து போடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாம் உண்மையாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். உண்மையாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். வலபக்கம் இடபக்கம் சாயாதபடிக்கு நேரான ஒரு வழியிலே நாம் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு பிறகு எரோபியாம் ராஜாவாக இருந்தபொழுது அவன் செய்து வைத்த மேடைகளையும் அவன் அகற்றுகிறான். 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாம் பெத்தேலில் உண்டாக்கி இருந்த பலிபீடம் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் எடுத்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டரித்தான். எல்லாவற்றையும் அந்த தேசத்தை அழித்த அந்த தேசத்திற்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் அவன் தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் மாற்றுகிறான். இதற்கு எல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான், அந்த ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை புஸ்தகம் தான். ஆமேன். ஆனால் இன்றைக்கு நம் தினந்தோறும் அந்த உடன்படிக்கையின் புத்தகத்தை நாம் வீடுகளிலே நம் கைகளிலே சுமக்கிறோம். நாம் அதை எல்லா நேரங்களிலும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்குரிய வார்த்தைகளுக்கு நம்முடைய இருதயத்தை செவிசாய்க்கவில்லை. பாருங்க, இன்னைக்கு முத்துக்களை போல வார்த்தைகள் இதில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகள், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகள். உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சா, உங்களுக்கு போராட்டம் இருக்கா, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பைபிளை வாசிங்க. நான் நிறைய நாள் அதை செஞ்சுருப்பேன், இன்னமும் செய்வேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால், எனக்கு ஏதாவது ஒரு போராட்டம் வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு 10 நிமிஷம் பைபிள் எடுத்து வாசிப்பேன். எப்பொழுதும் நான் வாசிக்கிற விதத்தில் அல்ல, அது எப்பொழுதும் நான் கொடுக்குற நேரம் ஒன்று உண்டு. ஆனால் எனக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது நான் சற்று அமைதியாக உட்காந்து பைபிள் எடுத்து வாசிப்பேன். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எடுக்கிற நேரத்தில் அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தை ஆறுதல் படுத்தும். நிறைய முறை நான் அனுபவிச்சிருக்கிறேன். நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நேராக அந்த நேரத்தில் நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்தும். அந்த இடத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அந்த வேத வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். நான் சொல்கிறேன், உங்களை ஆறுதல் படுத்துகிறதற்கு உங்கள் கூட இருக்கிற யாரும் உங்களை தைரியப்படுத்த முடியாது, ஆறுதல் படுத்த முடியாது. வேத வசனம் ஒன்று மட்டும்தான் உங்களை ஆறுதல் படுத்தும். வேத வசனம் ஒன்று மட்டும்தான் உங்களை தைரியப்படுத்தும். ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளே வந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளை பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை நமக்குள்ளே கொண்டு வந்துடும். பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது சூழ்நிலைகள் மாறுதலாக இருந்தாலும் சரி, நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பமாக சேர்ந்து வார்த்தைகளை தியானித்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 102 பாஸ்டர்மா சொன்ன அந்த படித்த அந்த வசனத்தில் எனக்கு ஒரு வார்த்தை உள்ளத்தில் பேசப்பட்டது. அவர் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாது இருக்கிற கர்த்தர். ஆமென். ஜெபத்தை என்ன பண்ணுறதில்ல, அவர் அலட்சியம் பண்ணுறதில்ல. திக்கற்றவருடைய ஜெபத்தை ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறதில்ல, அலட்சியம் பண்ணுறது கிடையாது.
அவன் என்கிட்ட கேட்குறான், அவனுக்கு வேறு பழப்பு இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு. ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, நம்மளை விட்டு விடுகிறது கிடையாது. அதை அலட்சியம் பண்ணாமல் அதை என்ன என்று கவனிக்கிற கர்த்தர். எவ்வளோ ஒரு அன்புள்ள ஒரு தேவன் பாருங்க. நாம் கூப்பிடுகிற கூப்பிடுதலை செவி கொடுக்கிற தேவன், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆமென். இந்த யோசியா ராஜா இது எல்லாம் சீர் செய்ததுக்கு பிறகு அவன் மெயினான ஒரு காரியத்தை அந்த தேசத்திலே அவன் செய்கிறான். என்ன தெரியுமா? பஸ்கா பண்டிகையை அவன் ஆசரிக்கிறான். 21ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, பின்பு ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிகள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். எல்லாருக்கும். பஸ்கான்னா எல்லாரும் பல விதத்தில் பண்ணியிருக்கிறாங்க, இவனுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் எல்லாமே. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக என்ன பண்ணுங்க, பஸ்கா பண்டிகையை ஆசரியுங்கள். பஸ்கா பண்டிகைனா தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு பஸ்காவை ஆசரித்தாங்க. அது இக்காலத்தில் இருக்கக்கூடிய திருவிருந்து ஆராதனைக்கு சமமானது. ஆமென். இன்னைக்கு நம்ம திருவிருந்து ஆராதனை எடுக்கிறோமே, அது அந்த நாட்களில் பஸ்கா உடன்படிக்கை, தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை, ஒரு ஐக்கியம். இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திலும் இரத்தத்திலும் நாம் பானம் பண்ணுகிறோம். அவர் சொன்னதை இன்றைய வரைக்கும் செய்து கொண்டு வருகிறோம். ஆமென். அப்போ அந்த யோசியா ராஜா செய்கிறான், உண்மையாய் கர்த்தருடைய வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அந்த பஸ்காவை அவன் ஆசீர்வதிக்கிறான். அந்த பஸ்காவை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். பாருங்க, 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலில் நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்களில் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. இந்த பஸ்கா போல என்ன பண்ணலையா, இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படலையா, ஆசரிக்கப்படலையா. அப்படி ஒரு பஸ்காவை உண்மையாய் வேதத்திற்கு ஒரு மனிதன் செவி கொடுப்பானால், உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாது இருக்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னா, இந்த யோசியா போல தான் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாத ஒரு மனிதன், கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக செவி கொடுக்கணும்னு அவன் இருதயத்தில் தீர்மானித்தான். வயசு எத்தனை தெரியுமா? 26 வயதில். 26 வயதில் பல வருஷம் இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் உண்டாகிறது. முதிர்ந்தவர்கள், சபையில் அனுபவம் மிக்கவர்கள். ஆமாம், என்ன ஆண்டவருடைய வார்த்தை, அதை நம்ம பார்த்துக்கலாம், விடுங்க. அப்பா ஏசப்பா இப்படி சொல்லியிருக்கிறாரு, சரி விடுங்க, அதெல்லாம் அவர் கோச்சிக்க மாட்டார், பார்த்துக்குவோம். நிர்விசாரமான தன்மை. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வசனத்திற்கு நாம் உண்மையாய் நம்முடைய இருதயத்தை சாய்ப்போம். அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுட்ட வந்து கேட்குறான், போதகரே பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கொடுத்துட்டு பின்னாடி நீ என்ன பண்ண, என்ன பின்பற்றி வா. எல்லாவற்றையும். அவன் பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். இந்த வார்த்தையை அவனுக்கு சொன்ன உடனே அவன் உள்ள அப்படியே உடைஞ்சு போயிருச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சிருப்பேன், ஒரு செகண்டில் இதை சொல்லிட்டாரே. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ இதை செஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்குள்ளே வர முடியும். அல்லேலூயா. ஒரு அடையாளத்தை கூட சொன்னார், ஒட்டகத்தின் காதிலே ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது எளிதா. அந்த அளவுக்கு பணக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவருடைய பார்வை எல்லாமே உலகம், அவர்கள் சேர்த்து வைத்த பொருளாதாரம், மாசி, சொத்துக்கள் தான். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தோடு எல்லாமே அழிந்து போக போகிறது. பேதுரு சொல்கிறான், இந்த வானம் எல்லாமே சுருட்டப்பட்ட புத்தகத்தை போல ஒரு நாள் என்ன பண்ணப்படுமா, சுருட்டப்படுமா. நானும் என் ஒய்ஃபும் பிள்ளைகளெல்லாம் நாங்கள் மொட்டை மாடியில் உட்காந்து யோசித்தோம். ஒரு நாள் எல்லாரும் மேலே பாருங்கன்னு, எல்லாரும் மேலே பார்த்தாங்க. அப்படியே நட்சத்திரங்கள் அழகாய் முத்து முத்தம் அப்படியே ஜொலிக்குது. இப்போ வெற்றிடங்கள்னு ஒன்று இருக்குது வானத்தில், வெற்றிடங்கள். அதுதான் வானம்னு சொல்கிறோம். போக 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 என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெற்றிடமாக தான் இருக்குது.
போக 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 நட்சத்திரங்கள் இருக்கு, நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. இவைகளுக்கு மேலே தான் ஆண்டவர் பரலோகத்தில் வீற்று இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்போ எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, இந்த இடத்துல நமக்கு அவர் சொல்றாரு, யோசியா ராஜா எழுதியிருக்கிற பிரகாரமாகவே அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கிறார்கள். அதற்கு பிறகு நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அவன் ஜனங்களுக்கு மீண்டும் அவன் சொல்லுகிறான் 25ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசே நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததில்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. அல்லேலூயா. இதுதாங்க வேணும், நமக்கு இதுதான் வேணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு வசனத்துக்கு நம்முடைய இருதயத்தை சாய்க்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த யோசியா ராஜா அவன் ஒரு ராஜாவாக இருக்கிறான். அவன் நினைத்திருந்தால் இதெல்லாம் அவன் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு முன்னாடி இருக்கிற தகப்பன்மார்கள் எல்லாரும் அதை தான் செஞ்சுட்டு வந்தாங்க. பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்க, உலகம் போகிற போக்கில் நம்மளும் போயிடுவோம், நம்ம மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் யோசியா என்ன பண்ணல, அப்படி இருக்கல. அந்த 26 வயசில் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது பாருங்க. அந்த 26 வயசில் அவனுக்குள்ள அந்த அந்த உடன்படிக்கை புத்தகத்தை படித்த உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது பாருங்க. அவன் பெரிய ராஜா, அவன் தனக்கு கிடைத்ததை எல்லாவற்றையும் வைத்து சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாக இருக்கிறான். அழகாக சாப்பிட்டுட்டு, யுத்தமே இல்லை, அழகாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அவன் அப்படி என்ன பண்ணல, செய்யலை. அவன் ஜனங்களுக்காக மன்றாடுகிறான், ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறான். வரக்கூடிய அழிவுகள், இந்த அழிவுகள் நம்ம ஜனத்தின் மேலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது, இதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். நான் கேட்குறேன், ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உடன்படிக்கை வார்த்தைகளை தந்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார். இதற்கு நாம் என்றைக்கு செவி கொடுக்கலையோ அன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை வரும். இந்த வார்த்தைக்கு என்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. பிரச்சனை வர்றப்ப மட்டும் வேதத்தை தூக்குறவங்க நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளாக இருக்க முடியாது. எல்லா நேரங்களிலும் இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே பதியப்பட்டு அது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்க, 24 வாசிக்கிறேன். ஆசாரியனாகிய இல்க்கியா கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசே நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்றைக்கு தேவன் நம்மகிட்ட விரும்புகிறது அதுதான். வார்த்தைக்கு உண்மையாய் கண்டெடுக்கப்பட்ட, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த புத்தகத்தை கண்டெடுத்தீங்க? இன்னைக்கு தான் அந்த புத்தகத்தை எத்தனை பேர் தூக்கி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு தாங்க நான் போன வாரம் கொண்டு போய் வச்சேன், இன்னைக்கு தாங்க அந்த புத்தகத்தை எடுத்துருக்கிறேன். அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட புத்தகங்கள் தான். அல்லேலூயா. அது கண்டுபிடிக்கப்பட்ட புத்தகம். எப்படி? இன்னைக்கு தான் நீங்கள் தேவாலயத்தில் என்ன பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சி எடுத்துருக்கிறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இன்னைக்கு கண்டுபிடிச்சி எடுத்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அந்த வசனத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லேலூயா. வார்த்தை தாங்க முக்கியம், பைபிளில் இருக்கிற வசனம் தாங்க முக்கியம். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதே பைபிளுடைய வார்த்தை தாங்க. உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொண்டு வருகிறதே கர்த்தருடைய வார்த்தை தாங்க. உங்களை உயர்த்துகிறதே தேவனுடைய வார்த்தை தாங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய வார்த்தை தாங்க. வார்த்தையில் தான் தேவன் நமக்கு நன்மைகளையும் கிருபைகளையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒன்று போதும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால என்ன பண்ணுவான், பிழைப்பான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய நெருக்கமான சூழல்களாக இருக்கலாம், எத்தனை விதமான பாடுகள் உபத்திரவங்கள் நாம் கடந்து வருகலாம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தும்,
ஒரே ஒரு வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும். ஏனென்றால் அந்த வார்த்தை என்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த வார்த்தை என்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிட்டோன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். இந்த யோசியா பாருங்க, 8 வயசுல ராஜாவாகிறான். 30 வருஷம் அவன் எருசலேமை ஆளுகை செய்கிறான். அந்த 30 வருஷத்துல யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்கிறான். அந்த 30 வருஷத்துல யாரும் சாதிக்காத ஒரு விஷயத்தை சாதிக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதல் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். இவனுக்கு முன்னாடி உள்ள ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனங்களை எந்த அளவாய் பின்மாற்றம் செய்ய வேண்டுமோ அந்த அளவாய் பின்மாற்றம் செய்தார்கள். எந்த அளவாய் தேசத்துக்குள்ள விக்கிரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவாய் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதுக்கு எல்லையே இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு 8 வயசு பையனை அவனுக்குள்ள இடைப்பட்ட விதங்களை நீங்கள் கவனிச்சு பாருங்க. அவன் சிந்திக்கிறான். நான் நினைக்கிறேன் அவன் 26 வயதுல அவன் உடன்படிக்கை புத்தகத்தை எடுக்கிறான். கண்டுபிடிக்கிறாங்க, கொண்டு வராங்க அவன்கிட்ட. ஆனால் அதுக்கு முன்பாகவே அவன் நிறைய யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் இந்த விக்கிரகங்கள், ஏன் இந்த வேறு விதமான ஆராதனைகள், ஏன் இந்த குழப்பம், நம் மக்கள் மேலே ஏன் இந்த சாபம், நம்ம மக்களுக்கு ஏன் இந்த நெருக்கடி, இது எல்லாவற்றையும் அவன் பார்க்கிறான். ஒரு தீர்க்கதரிசி சொல்றா, இவன் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவரே இந்த தேசத்துக்கு மனம் இருங்குன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லிட்டாரு, நிச்சயமா அழிவு அழிவுதான். ஆமென். சில நேரங்களில் ஆண்டவர் எந்த இரக்கமும் கொடுக்க மாட்டார். அதுதான் அந்த கடைசி காலம். அவர் கொடுத்த இரட்சிப்பு, இரக்கம், கிருபை எல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களில் விலக போகுது. அதுக்கு பிறகு யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. வசனத்தை கேட்கவே முடியாது. வசனத்துக்கு பஞ்சம் உண்டாகக்கூடிய காலங்கள் வரப்போகிறது. வசனத்துக்கு பஞ்சம் உண்டாகக்கூடிய காலங்கள். யாருமே வசனத்தை கேட்க முடியாது. பைபிளே பார்க்க முடியாது. அப்படியே ஆப்போசிட். எல்லாம் ஒரு மாறுதல், மாற்றம் அடைய போகிறது. யோசியா ராஜா இதெல்லாம் வைராக்கியத்தோடு ஆண்டவரே என் ஜனங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவன் தீர்க்கதரிசியில் கேட்கும் பொழுது அவர் சொல்றா, இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 16ஆம் வசனத்துல 22:16 இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் காட்டி இருக்கிற பொல்லாப்பினான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரிகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேற தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும். அது அவிழ்ந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். அது அவிழ்ந்து போவதில்லை. தேசத்துக்கு அழிவு நிச்சயம். இந்த கடைசி நாளில் நிற்கிற நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு மனம் திரும்புகிறோமோ அந்த அளவுக்கு நாம் அதில் கர்த்தருடைய அந்த ஐஸ்வர்யத்தை, ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுவோம். நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த உலகம் அழிவில் நாமளும் என்ன பண்ணிடுவோம், அழிஞ்சிருவோம். நேற்று முந்தானத்து மியான்மர் தேசத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு நிலநடுக்கம், மிகப்பெரிய அளவில் ஒரு நிலநடுக்கம். அடுக்குமாடி கட்டடம்லாம் அப்படியே சீட்டுக்கட்டு போல குலுங்கி விழுது. ஆண்டவர் சொன்னார், பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும். இன்னைக்கு டிவி சேனலை திறந்தாலே பூமி எதிர்ச்சிகள் தான். இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு முன்பாக நீங்களும் நானும் காக்கப்பட வேண்டும். சங்கீதம் 2 சொல்லப்பட்டிருக்கு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே பற்றி எறியாமலும் அவருடைய பாதத்தை என்ன பண்ணுங்க, முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணும், கோபம் பற்றி எரியும். இதை சொன்ன தீர்க்கதரிசி 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறாள், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கும் உங்களை அனுப்பின யூதா ராஜாவிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாடும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் விலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்வேன். நீ சமாதானத்தோடே உன் கல்லறையிலே சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருக்காக
அவன் முறையிடுகிறானோ, யாருக்காக இந்த தேசம் அழிக்கப்படக்கூடாதுன்னு யாருக்காக அவன் ஜெபித்தானோ, அவன் ஜெபித்த போதிலும் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு கேட்கல. ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். இந்த அழிவை நீ என்ன பண்ணல, காண்பதில்லை. அல்லேலூயா. வரக்கூடிய அழிவை நாம் என்ன பண்ண போகிறது கிடையாது, காண்பதில்லை. வரக்கூடிய மகா பெரிய அழிவுக்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவான். தீங்கு வருவதற்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவான். இந்த உலகத்தை தேவன் ஆக்கினியாய் தீர்க்கப் போகிறார். இந்த உலகத்தை சுட்டெரிக்கப் போகிறார். இந்த உலகத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பு தேவன் கொடுக்க போகிறார். இந்த கடைசி நாட்களில் நிற்கிறோம். தயவு செய்து நம் மலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் யோசியா போல நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நமக்குள்ள இருக்கிற, நம்ம வீட்டில் இருக்கிற, நம்ம இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்களை அகற்றுவோம். மாறுதலான இருக்கிற ஆராதனைகளை அகற்றுவோம். தேவனை விட்டு பிரிக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, அது விக்கிரக ஆராதனை தான். செல்போனும் விக்கிரக ஆராதனை தான். பிள்ளைகளை மட்டும் மேன்மையா பார்க்குறோன்னு சொன்னா விக்கிரக ஆராதனை தான். பொருளாதாரத்தை மட்டும் மேன்மையா பார்க்குறோன்னா விக்கிரக ஆராதனை தான். எப்போ ஏசப்பா வந்தாலும் அவரை நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு உரியதல்ல, நான் வாழ்வதற்கு தேவன் எனக்கு கொடுக்க, இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அந்த சிந்தை மட்டும் நமக்குள்ளே இருக்கணும். நான் இருக்கிற வரையிலும் தேவன் என்னை வாழ அவர் எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறார். ஒரு நாள் நான் இந்த இடத்தை விட்டு போக வேண்டிய காலம் வரும், ஒரு நேரம் வரும். அதற்கு நான் எல்லா விதத்திலும் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். யோசியா ராஜாவை போல எல்லாவற்றையும் அவன் அகற்றி எறிந்தான். எல்லா விக்கிரக தோப்புகளையும் அவன் அகற்றினான். ஆலயத்துக்கு அருகாமையில கூட விக்கிரக தோப்புகள் இருந்தது. எல்லாவற்றையும் அகற்றினான். யாரும் செய்யாத செயலை செய்தான். எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த உடன்படிக்கை புஸ்தகம்தான். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் தான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே பேசப்படும். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் தியானித்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டீர்களானால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வரக்கூடிய தீங்கிலிருந்து உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. வரக்கூடிய எல்லா தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒன்னே ஒன்று நம்ம கையில் இருக்கிற உடன்படிக்கை வார்த்தைகள் தான். ஆண்டவரை மன மகிழ்ச்சியாக ஆராதிப்போம். முழு மனதோடு கூட ஆராதிப்போம். பச்சபாதம் இல்லை, தேவனை உத்தமமாய் ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டாம்ப்பா. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நாங்கள் முழு மனதோடு கூட முழு பலத்தோடு அன்பு கூற உதவி செய்யுங்கப்பா. வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாதபடி நேரான வழியில நாங்கள் நடப்பதற்கு உடைய வார்த்தை என்கிற வெளிச்சத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்குள்ளே மன மகிழ்ச்சி இருக்கிறது. உடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை கடைபிடிக்கும் போது எங்களுக்குள்ளே நன்மைகள் உண்டாயிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? யோசியா ராஜா போல இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? உடன்படிக்கை பற்றி கண்டுபிடித்ததுனால அந்த புத்தகத்தை எடுத்து அவன் வாசிக்க தொடங்கின பொழுது தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஆடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ நம் பாவம் செய்தோம், என் ஜனங்கள் மேலே பாவம் வந்திருக்கிறது, என் ஜனங்களுக்கு அழிவு வந்திருக்கு, என் தேசத்துக்கு அழிவு வந்திருக்கிறது என்று அவன் நினைத்த பொழுது அவன் தெய்வ சமூகத்திலே மன்றாடுகிறான். எல்லா விதமான அருவருப்புகளை நீக்குகிறான். அவனுக்கு முன்னாடி இருந்த எல்லாரும் செய்த அருவருப்புகளை நீக்குகிறான். கர்த்தருடைய வார்த்தையை உத்தமமாய் பின்பற்றுகிறான். வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. உனக்கு முன்னாடி அப்படி ஒரு ராஜா இருந்ததில்லை, அவனுக்கு பின்னாடி அப்படி ஒரு ராஜா இல்லை. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவே. ஜீவிய காலம் எல்லாம்
இயேசு ராஜாவை உயர்த்திடுவேன். சொல்லுவோமா? ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவேன். ஜீவிய காலம் எல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவேன். பாடுவேன் இயேசு ராஜனை, போற்றுவேன் இயேசு ராஜனை. பாடுவேன் இயேசு ராஜனை, போற்றுவேன் இயேசு ராஜனை. என் வாழ்வில் இன்பம் இயேசுதான், என் வாழ்க்கையின் தீபம் இயேசுதான். என் வாழ்வின் இன்பம் இயேசுதான், என் வாழ்க்கையின் தீபம் இயேசுதான். ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவேன். ஜீவிய காலம் எல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவேன். சிலுவையில் இயேசு மரித்தார் என் பாவம் போக்கிடவே. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்னோடு வாழ்ந்திடவே. சிலுவையில் இயேசு மரித்தார் என் பாவம் போக்கிடவே. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்னோடு வாழ்ந்திடவே. பாடுவேன் இயேசு ராஜனை, போற்றுவேன் இயேசு ராஜனை. பாடுவேன் இயேசு ராஜனை, போற்றுவேன் இயேசு ராஜனை. என் வாழ்வில் இன்பம் இயேசுதான், என் வாழ்க்கையின் தீபம் இயேசுதான். என் வாழ்வில் இன்பம் இயேசுதான், என் வாழ்க்கையின் தீபம் இயேசுதான். முழங்கால் யாவும் முடங்கும் இயேசுவின் நாமத்தினால். பாதாள சேனைகள் நடுங்கும் இயேசுவின் நாமத்தினால். முழங்கால் யாவும் முடங்கும் இயேசுவின் நாமத்தினால். பாதாள சேனைகள் நடுங்கும் இயேசுவின் நாமத்தினால். பாடுவேன் இயேசு நாமத்தை, போற்றுவேன் இயேசு ராஜனை. பாடுவேன் இயேசு ராஜனை, போற்றுவேன் இயேசு ராஜனை. என் வாழ்வில் இன்பம் இயேசுதான், என் வாழ்வின் இன்பம் இயேசுதான். என் வாழ்வின் இன்பம் இயேசுதான், என் வாழ்க்கையின் தீபம் இயேசுதான். ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவேன். ஜீவிய காலம் எல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவேன். ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவேன். ஜீவிய காலம் எல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவேன். நுகங்கள் முறிந்து போகும் உன்னதரின் அபிஷேகத்தால். ஆற்றலோ சக்தியோ அல்ல, ஆவியால் எல்லாமாகும். நுகங்கள் முறிந்து போகும் உன்னதரின் அபிஷேகத்தால். ஆற்றலோ சக்தியோ அல்ல, ஆவியால் எல்லாமாகும். பாடுவேன் பாடுவேன் இயேசு ராஜனை, போற்றுவேன் இயேசு ராஜனை. பாடுவேன் இயேசு ராஜனை, போற்றுவேன் இயேசு ராஜனை. என் வாழ்வில் இன்பம் இயேசுதான், என் வாழ்க்கையின் தீபம் இயேசுதான். சொல்லுவோமா? என் வாழ்வில் இன்பம் இயேசுதான், என் வாழ்க்கையின் தீபம் இயேசுதான். மீண்டும் சொல்லுவோம். என் வாழ்வில் இன்பம் இயேசுதான், என் வாழ்க்கையின் தீபம் இயேசுதான். என் வாழ்வின் இன்பம் இயேசுதான், என் வாழ்க்கையின் தீபம் இயேசுதான். ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவேன். ஜீவிய காலம் எல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவேன்.
ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்நாள் முழுக்க நம்முடைய வார்த்தை மட்டுமே நமக்கு தீபம். நாம் அந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் அவருடைய வசனம் தான் நமக்கு பாதுகாக்கும். இந்த வார்த்தைக்கு ஏனோ தனம் ஒன்று அல்ல. நீங்கள் முற்றிலுமாய் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, நீங்கள் முற்றிலுமாய் வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் நீங்கள் செவி கொடுக்கிற வேளையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். கர்த்தருடைய ஐஸ்வர்யம் உங்களை பாதுகாக்கும். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பார். வார்த்தை தான் முக்கியம். உடன்படிக்கையை நம்ம கைகளில் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நிற்கிறோம். இந்த உடன்படிக்கை புத்தகம் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும். வரக்கூடிய நாட்கள் அந்த உடன்படிக்கை புத்தகம் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும். இந்த உடன்படிக்கை புத்தகம் மட்டும்தான் நம்மளை சமாதானப்படுத்தும். இயேசுவே நன்றி ஆண்டவரே. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் உதறிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து வேத வார்த்தைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து உங்க வீட்டுல சந்தோஷமா பிள்ளைகளோட மனைவியோட கணவனோட அமர்ந்து உட்கார்ந்து பேசி பாருங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையில மகிமையும் கனத்தையும் வச்சிருக்கிறார். எண்ணிலடங்காத நன்மையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தருவார். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான். யோசியா ராஜாவை போல வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாம இந்த வார்த்தைக்கு நாங்கள் நேராய் செவி கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய. ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்ய. அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், யோசியா தன் தாவீது ஆகிய தகப்பனம் தாவீதை போல வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் இஸ்ரவேலை அரசாண்டான் என்று சொல்லி, அதே போல அந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய உடன்படிக்கை புத்தகத்திற்கு வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள பதிந்து இந்த வார்த்தை ஒன்று போது ஆண்டவரே என்று சொல்லி அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. உங்க கஷ்டங்களை தெய்வ சமூகத்தில் வச்சு ஜெபிங்க. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை மாற்றக்கூட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வாதங்களை தர, நம்மை ஆசீர்வாதங்களை மாற்ற அவர் போதும். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். மகிமைப்படுத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறது அவர்கள் உணரும்படி கர்த்தர் கிரியை செய்யுங்க. தீபாலா ராக்காபா. நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாரலே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் விலையேற பெற்ற அன்பின் ஐக்கியமும் என்று மீண்டுமுள்ள சதாகாலம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.